வெற்றி வேழன் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். நேற்றைய தொடர் கதையின் தொடர்வு இனிதே தொடர்கின்றது. அங்கு சிறைச்சாலைக்குள் பெரும் கலவரத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா முன்னாள் மந்திரிகள், நிகழ்காலத்து அரசர்கள். இவர்களை என்ன செய்வது என்று தெரியவில்லை என இந்த மன்னர் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார். இவர்களை எப்படியும் வழி நடத்த முடியவில்லையே, திருந்துவார்கள் என பல விதைகளை அவர்கள் வாரிசுகளை நடை செய்து பசுமை புரட்சி செய்துவிட்டேன். இருந்தும் இவர்கள் இன்னும் சூழ்ச்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். என்ன கலவரத்தை இவர்கள் நிறுத்தப் போவதில்லையா? ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள்? திருந்துவார்களா? திருந்த இவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்தும் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என தெரியவில்லை என ஆலோசனை செய்து அந்த மன்னரும் பிற மன்னர்களையும் மந்திரிகளையும் வரவழைத்து படைகளோடு அவர் மறுபடியும் அந்த சிறைச்சாலைக்குள் வருகிறார். சிறைச்சாலைக்குள் வந்து கைதிகளோடு பேச உரையாடுகிறார். அவரவர்கள் கைதிகளோடு தனிமையில் நின்று, ஏன் இப்படி நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் திருந்ததான் ஒரு திட்டத்தை அறிவித்தேன் உங்கள் வாரிசுகளுக்கு. அவர்கள் உங்களுக்காக என்ன செய்தார்கள் தெரியுமா? மிகப்பெரிய ஒரு வரலாறை படைத்து விட்டார்கள். நான் எதிர்பார்க்காதது போல் எங்கும் பசுமை புரட்சி செய்து மரக்கன்றுகளை பல விதைகளை நட்டு சாலை எங்கும் பசுமை புரட்சி இருக்குது என்றால் அது யாருக்காக? உங்கள் வாரிசுகள் உங்களுக்காக செய்தது. ஏன் நீங்கள் இன்னும் கிளர்ச்சிப்படுத்தி இந்த பதவி ஆசையில் இன்னும் மெம்மேலு பேர் செத்து கொண்டிருக்க காரணமாக இருக்கிறீர்கள் என அந்த 10 மந்திரிகள், முன்னாள் மன்னர்கள் இவர்களிடம் ஆலோசனை செய்கிறார். ஏன் உங்களுக்கு என்னதான் வேண்டும்? ஏன் இப்படி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என கேட்கிறார். அவர்களோ, மன்னா, நாங்கள் குறுக்கு வழியில் தான் ஆட்சி புரிந்தோம். இருந்தாலும் நாங்கள் திருந்த வாய்ப்புகள் நீங்கள் கொடுத்தீர்கள். எங்கள் மனது அந்த பதவி ஆசையில் இருந்து இறங்கவே இல்லை என சொல்கிறார்கள். ஓ அப்படியா? சற்றே ஆலோசனை செய்து தன் மகனோடு, மகனே, இவர்களுக்கு இன்னும் அந்த பதவி ஆசை தீரவில்லை, என்ன செய்யலாம்? நீ ஒரு அறிவுரை சொல் என தன் மகனிடம் கேட்கிறார். சற்றென்று எந்த ஒரு ஆலோசனையும் இல்லாமல் மன்னரின் மகன், அப்பா, மீண்டும் இவர்களுக்கு ஒரு முறை வாய்ப்புகள் கொடுத்து பார்க்கலாம். அந்தந்த அவரவர் ஆண்ட பகுதிகளை அவரவர்களே ஆளும் முடிசூடும் விழாக்களை செய்து பார்க்கலாமே. இவர்கள் மீண்டும் திருந்தி நல் வழி கொண்டு நாட்டை கையாள்வார்களா என பார்க்கலாமே என சொல்கிறார். அதையும் இந்த மன்னர் ஏற்கிறார். ஏற்று சற்றென்று ஒரு மந்திரி சபை கூடுகிறது. இனி என்ன நடக்கப் போவது என்று நாளை பதிவில் சிறப்பாக சொல்லி முடிக்கிறேன். என்